ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு 65 தான் சொல்ல போகிறேன். என்னென்னா அது பன்னீர் 65. அது பன்னீர் வந்து வீட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 65 சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் 65 பண்ணிடலான்ட்டு பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, புளிப்பு இல்லாததாக போட்டு லெமன் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஆஃப் லெமன் பிழிஞ்சு நல்லா அதிலே கொஞ்சம் ஊறி வந்துடும். பத்தலைன்னா தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக நான் பன்னீர் செஞ்சதை வந்து கட் பண்ணி அதில் வந்து கலந்து வச்சுக்கிறேன். இது 5 to 10 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சதும், ஒரு 10 நிமிஷத்தில் எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் அதை எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா அசல் 65 சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். இதில் முக்கியமான ஒரே ஒரு மசாலா என்னென்னா சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். கருவேப்பிலை கொத்து போட்டு லெமன் ட்ராப்ஸ் விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.